ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்க்கலாம் ப்ரூச்சஸில். அதுக்குமே நான் வந்து ஷெல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃபு, டியூப் பீட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு அழகான டிசைன் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லீஃப் வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 4மே சேர்ந்து பார்க்குற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை நம்ம வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிக்கலாம். அப்போ இன்னுமே ரொம்பவே அது ஸ்டிஃபாகவும் இருக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அந்த ஷேப் வந்து மாறாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி 4 சைடுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லோட அந்த சைஸ்ன்னு சொல்கிறது அந்த அலைன்மெண்ட் வந்து அந்த ஷேப் அந்த மேல் பக்கம் வந்து அந்த ஷேப் வந்து அழகாக அப்படி நிற்கும். சரிஞ்செல்லாம் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம கிளாத்தில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டிகிட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4மே கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பேர்ல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹோல் வருது பார்த்தீங்களா, நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல, அதில் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து பேர்ல் பீடு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்து வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதான் எப்போவுமே கான்ட்ராஸ்ட் கலராக எடுக்கணும். ஷெல் ஒரு கலராக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேர்ல் வந்து இன்னொரு கலரில் இருந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி 4 ஷெல்லுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷெல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் டிசைனுக்கெல்லாம். இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில், நெக்கில், ஸ்லீவ்லலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 4 ஷெல்லுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் ஷெல்லுக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம லீஃப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து லீஃப் வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த கேப்பில் வந்து நீடில் வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம லீஃப் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு டியூப் பீட் வர மாதிரியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லீஃபோட ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டோட உள்பக்கமாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீடு வர மாதிரி நம்ம வந்து நீடில் டியூப் பீடை கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 சைடுமே கொடுத்துக்கலாம். இல்லைனா 2 சைடு வேணால் 2 சைடும் கொடுத்துக்கலாம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த லீஃபோட 2 சைட்லேயும் ஒவ்வொரு டியூப் பீட்ஸ் வர மாதிரி ஒரு ஷேப் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி. இதுவுமே ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் மட்டும் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பெருசாக நமக்கு வந்து அழகாக தெரியும். இதே மாதிரி நம்ம 4 சைடும் கொடுத்துக்கலாம். இல்லை 2 சைடு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 சைடு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாடலை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 சைடு தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைடு கொடுத்துட்டோம். இனி இந்த சைடு கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணுறது. ப்ளவுஸ்லாம் இந்த டிசைன் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். 4 சைடு லீஃப் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே கிராண்ட் லுக்காக இருக்கும். ஆனால் திங்ஸ் மட்டும் வாங்குறது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கலருக்கு அந்த ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து 2 சைடுமே முடிச்சிட்டேன். இனி வேணும்னா அடுத்த 2 சைடு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கேப் மாதிரி தெரியுது, அதில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். கிளிப் ஸ்டோனுமே நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சென்டரில் வந்து ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெயிட்டான மெட்டீரியல் பார்த்திங்களா, அதனால்.
இப்போ பாருங்கள் நம்ம ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட ப்ரூச் டிசைன் ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை விடையும் டிஃப்ரெண்ட்டாக 4 சைடுமே அந்த லீஃப் வர மாதிரி வேறு டிசைன் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.